பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஒரு தருணத்தை கிருபையாய் அப்பா தந்தார், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஆமென், நீ அறியாதது, கூப்பிடுகிற தெய்வ பிள்ளைகளாய் நாம் அறியாத, நமக்கு எட்டாத உயரமான காரியங்கள், பெரிய காரியங்கள். ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரானால், நமக்கு எட்டாத, நாம் அறியாததை எப்படி நாம் கிளைம் பண்ண முடியும்? அறியாத காரியத்தை எப்படி நாம் சுதந்திரிக்க பிரயாசப்பட முடியும்? ஹல்லேலூயா. ஆகவே அறிந்ததையே பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டும் ஆமென் தடைகள் வருகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீ அறியாதது, ஆனால் உனக்கு அறிந்தாலும் எட்டாதது உயரமான அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உனக்கு அறிவிக்க போகிறேன். அதை எனக்கு தெரியப்படுத்துவதன் ரகசியம், அறியாததை நாம் அறிந்தால் மட்டும்தான் சுதந்திரிக்க முடியும். அறியாததை நாம் தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். இந்த கால வேளையில நாம் இதுவரை இருந்ததை விட தேவனை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தேவனை நோக்கி பற்றி கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு அவனுடைய புத்திக்கு எட்டாத காரியத்தை, அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தை, புதிய கண்டுபிடிப்புகள் போல, மனிதனே இதுவரை அறிந்திராத ரகசியங்களை, வேதத்தின் ஆழங்களானாலும், இயற்கையின் ரகசியங்களானாலும், மனிதனுக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில் கூட புதிய புதிய சயின்டிபிக் அந்த இன்வென்டட் விஷயங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து, எல்லாம் கருத்தாய் தேவனை நோக்கி கூப்பிட்ட ஜெபித்த தெய்வ பிள்ளைகள் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள். இதைத்தான் வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். நீ அறியாதது, உனக்கு எட்டாதது, அந்த அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். அது இந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே, எனக்கு எட்டாத, எனக்கு அறியாத பெரிய காரியங்களை எனக்கும் கூட அறிவிப்பீராக, தெரியப்படுத்துவீராக. அந்த தெரியப்படுத்தி விட்டு அதை பெற்றுக் கொள்ளுகிற, அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த வே ஆஃப் ஹல்லேலூயா லீடிங், எந்த விதத்தில் அதை சுதந்திரிக்க முடியும் அதையும் கர்த்தரே நமக்கு சொல்லி தருவாராக. இந்த காலை வேளையில அந்த எதிர்பார்ப்போம். நம்மால முடியாத காரியங்கள் நிறைய, அநேகம் நம்மால மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். இந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லுகிறபடி எனக்கு அறியாத, எனக்கு எட்டாதத அந்த பெரிய காரியங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா. நான் உண்மையே நம்பி இருக்கேன், ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பா. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த காலைக்காய் நன்றி. நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நோக்கி கூப்பிடுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தடைகளை மாற்றுவீராக. உம் மகிமை இவர்களோடு இருந்து, உம் பிரசன்னம் இவர்களோடு இருந்து இவர்களை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். எட்டாத உயரமான விஷயங்களை கர்த்தரே இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து போதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எட்டாத காரியத்தை, அறியாத காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்யப்பாரா. God bless you. Praise the Lord.